சூறை காற்று வீசியதால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்திருக்கிறது. மேலும் நங்கூரம் அருந்து விசைப்படகுகள் கரை தட்டி உள்ளதாகவும் மீனவர்கள் வேதனையடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புவேஷ் சந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் புவேஷ், விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் பிரதான தொழிலாக மீன்பிடி தொழிலானது இருந்து வருகிறது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நாள்தோறும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்வது என்பது வழக்கம். அந்த அடிப்படையில் மீன்வளத்துறையின் சார்பில் அந்த மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு மீன்பிடித்து கரை திரும்பிய மீனவர்கள் நேற்று அந்த ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய துறைமுகத்தில் தங்களுடைய படகுகளை நிறுத்திவிட்டு இரவு அந்த பகுதியில் வீசிய அந்த சூறை காற்றின் காரணமாக படகானது ஒன்றோடொன்று மோதி கடும் சேதத்திற்கு ஆளாகியிருப்பதாக மீனவர் தரப்பில் வேதனை தெரிவிக்கிறார். குறிப்பாக இந்த படகு ஒன்றிற்கு 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலவு ஆகும் எனவும் இதற்கு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து இதனை சரி செய்து தருவதோடு இந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என நீண்ட நாட்களாக அரசுக்கு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் உடனடியாக இதற்கு மாவட்ட நிர்வாகமும் அதிகாரிகளும் விரைவான நடவடிக்கையை மேற்கொண்டு தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியில் வீசிய சூறை காற்றின் காரணமாக அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதமடைந்திருப்பது மீனவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி புவேஷ்.